டெய்லி நான் சொன்ன மாதிரி தான் இந்த 2 இட்லி இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 இட்லி. கவுனி அரிசி கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் இங்கே சாப்பிடலாம் காரில் கட்டிட்டு போயிடுறது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றது. ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் வந்து அது என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடிய டாக்டர் அவங்க டாக்டர் மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு வச்சுக்கணும். நீ உட்கார அப்படியே சாப்பிடலாம். ஃபைபரோடைய முக்கியத்துவம் என்ன, நான்வெஜ் சாப்பிடும்போது ஏன் ஃபைபர் கண்டென்ட் சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத சொல்லிட்டே இருந்தேன் நான். ரொம்ப நான் வந்து இட்லி பிரியர் தான். எனக்கு என்ன எது இருந்தால் எப்படின்னா மதியம் சாப்பிடும்பொழுது ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறோன்னா அந்த மாதிரி தான். இட்லி எனி டைம் நீங்கள் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எந்த ஊருக்கு போனாலும் இட்லி ப்ரிஃபரன்ஸ் அது ரொம்ப அது பிடிச்சது தான். அதோடு சேர்த்து கீரை வகையில் வந்து எனக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். காய்கறி வகையில் வந்து கொத்தவரங்காய் ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் எனக்கு பிடிக்காது எனக்கு. மற்றபடி நான்வெஜ்ஜில் மேக்ஸிமைஸ் பட் எது சாப்பிட்டாலும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ருசிக்கு சாப்பிட்றதுன்னு சொல்கிறத காட்டிலும் பசிக்கு சாப்பிட்றவன் தான் நான். ரொம்ப என்ன மேபி அடுத்தடுத்த ப்ரோக்ராம் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். டக்குனு இதை முடிச்சுட்டு அங்கே காத்துட்ருப்பாங்க, அதுக்கு அங்கே ஓடணும், இந்த மைண்ட் செட் தான் வருமே தவிர ரொம்ப ரேராக பொங்கல் மாதிரியான நம்முடைய திருவிழாக்களை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பசங்களோட ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப அது பிடிச்ச விஷயம். அது எனக்கு காய்கறி பசங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காய்கறி சாப்பிட்டே ஆகணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் அவங்க ஆசைப்படும்போது எங்கள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போவோமே தவிர அது வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க அம்மாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். காய்கறி கண்டிப்பாக சாப்பிட்டே அவங்க அழுதுகிட்டே சாப்பிட்டாலும் சாப்பிட்டே தான் ஆகணும். பட் தட்ஸ் குட். ஏன்னா இப்போ நான் எங்களெலாம் சின்ன வயசில் நாங்கள் வந்து விட்டுட்டோம். அதான் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அத்தை உங்களை என்னத்த வளர்த்துருக்காங்க, சாப்பிடக்கூட தெரில உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அப்படி தான் அந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டு அடுத்து வேலை ஓடணும் அப்படி இருந்த ஏஜ் அது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நாங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்டவர்களாக எல்லா விஷயத்துலையும் சாப்பாடுலேருந்து பழகுறது வந்து எல்லாத்தையும் பக்குவப்பட்டவர்களாக அங்கே மாறி இருக்கோங்கிறது தான் கரெக்டு. நீ வச்சுக்கப்பா சாம்பார். அங்கே ஹலோ மேம், வணக்கம். ஹாய் சார். நல்லா. எனக்கு வந்து ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்னன்னா சாப்பிடும் போது ஒரு இன்டர்வியூ எடுப்பேன், இல்லை அவங்கள சாப்பிட விடாமல் ஒரு இன்டர்வியூ எடுப்பேன். ஸோ இந்த வாட்டி நான் முன்னாடியே சாப்பிட்டதால இவங்களை சாப்பிட விடாமல் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. வரும்போதே ஒரு மோதிரத்தை கைட்டு வச்சுட்டு இது ரெகுலர் பழக்கமா சார்? எங்கே போனாலும் எதனால பெருசாக இருக்கிறது இல்லையா? பெருசாக இருக்கணும்ல, அது என்ன பழகிடுச்சு அப்படியே. பொதுவாக சாப்பிடும்போது அது என்ன அன்பில் தாத்தா போட்ட மோதனம் அது. பல தலைவர்களுக்கு கை கொடுத்தோம்மா அதுக்கப்புறம் தாத்தா மறைஞ்சதுக்கப்புறம் அப்பா போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மோதனம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ எப்போ இந்த மோதனம் எனக்கு கிடச்சிச்சுன்னா 2019 மார்ச்சில் எங்கள் சித்தி ஒருத்தங்க அவங்க லாக்கரில் வச்சுருந்துருக்காங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ஒரு லக்கி மோதிரமாக தான் பார்ப்பேன் நான்.